இந்த வேத பாடத்தினுடைய தலைப்பு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், புதிய உடன்படிக்கை. அந்த புதிய உடன்படிக்கையில தான் ஒரு புதிய மாற்றத்தை காண முடியும். பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கை, அதை தேவன் விரும்புகிறார். அது எவ்வாறு தேவன் நமக்குள்ளே அதை கொண்டு வருகிறார் என்பதை குறித்து பல மாதங்களாக அதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இலங்கை தேசத்தினுடைய அரசியலிலே இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள். இது உலக பிரகாரமாய் சொல்லுகிறேன். அவ்வளவு பழைய இருந்த தலைவர்களை அவர்கள் தேர்தலிலே நிராகரித்து ஒரு புதிய தலைவனை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த புதிய தலைவனுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இன்றைக்கு ஜனாதிபதியா இருக்கின்றதான அவர் கூறியது கிளீன் ஸ்ரீலங்கா, ஒரு தூய்மைப்படுத்துகின்ற ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்காவை தூய்மைப்படுத்த போகிறேன். அப்படி என்றால் அசுத்தங்கள் இருக்கிறது, இந்த அசுத்தத்தை நீக்கி ஒரு தூய்மையான ஒரு நாட்டை கட்டி எழுப்புவேன் என்கின்ற ஒரு வாக்குறுதியோடு இந்த நாள் சமகாலத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியாக மாறினார்கள். இருந்த போதிலும் இந்த நாட்களிலே இந்த மது என்ன சொல்றது, மது, இந்த போதைப்பொருள் உற்பத்திகள், போதைப்பொருள் விற்பனைகள், இன்னும் லஞ்ச ஊழல்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அதை கிளீன் பண்ண வேண்டும், துப்புரவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களை பிடித்து இன்னைக்கு சிறையிலே தள்ளி அதை எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கூட அங்கே சிறையில வைத்ததாக நாம் பார்க்கின்றோம். பாருங்க, உலக பிரகாரமாக ஒரு மனிதன் இந்த தேசத்தை சுத்திகரிக்க வேண்டும், இந்த தேசத்துல இருக்க அழுக்குகள் எல்லாம், அநியாயங்கள் எல்லாம் நீக்க வேண்டும் என்று முற்படுகின்ற பொழுது, அதே போல இந்தியாவிலையும் நாம் பார்த்தோம் என்றால் பழைய ஆட்சிகள் இருந்தது. அதிக நாட்களாக பழைய ஆட்சிகள் இருந்தது, அதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மக்கள் விரும்பினார்கள். ஸோ இன்றைக்கு கூட புதிய மாற்றம் வேணும் என்று இந்தியாவிலையும் விரும்புகிறார்கள். இந்த பழைய ஆட்சிகள் இருக்கிறவர்கள் ஊழல்கள், அநீதிகள் இப்படி நிறைந்திருக்கிறதுனால புதிய ஒரு ஆட்சி வர வேண்டும், புதிய ஒரு தலைவன் வர வேண்டும், வித்தியாசமாய் நடத்த வேண்டும் என்கிறதை மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ உலக மக்களே உலக பிரகாரமாய் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற பொழுது, ஆவிக்குரிய ஊழியர்கள் நாம் இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க வேண்டாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவை மாற்றம் இல்லாமல் கிறிஸ்தவம் பயணிக்கும் என்றால், மாற்றம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்றால், முடிவிலே அது பரிதாபமாக முடியும். என்றால் தேவன் மனிதன் அல்ல, அவர் நீதியுள்ளவர். அவர் நீதியாத்தான் நியாய தீர்ப்பு செய்வார். யாரும் ஆட்களை பார்த்தவர் பெரியவர், அவர் செல்வாக்கு மிகுந்தவர், அவர் பெரிய ஒரு சபை கட்டினார், பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினார், எனவே அவர்கள் எது செய்தாலும் பரவாயில்லை, அதை நாம பார்க்க கூடாது, அந்த கூட்டத்தையும் அந்த கட்டடத்தையும் அவருடைய செல்வாக்கையும் நாம் பார்த்து பரலோக ராஜ்யத்திலே அவர்களை சேர்த்துக் கொள்வோம் என்று ஆண்டவர் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். அது மனிதன் சொல்லலாம், மனிதன் அப்படி நினைக்கலாம், ஆனால் தேவன் அப்படி நினைக்க முடியாது. அவருக்கு யாரும் பாரபட்சம் பார்ப்பவர் அல்ல. ஏழை பணக்காரன், பெரியவர் சின்னவர் இப்படியெல்லாம் பார்க்கிறவர் அல்ல. தேவனுடைய பார்வையிலே உண்மையை அவர் விரும்புகிறார். உண்மை என்றால் என்ன? உண்மைக்கு இணைச்சொல் என்ன? சொல்லுங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. உண்மைக்கு இணைச்சொல் என்ன? சொல் இல்ல, இணைச்சொல். இணைச்சொல் என்றால் ஒத்த சொல். மெய்க்கு இணைச்சொல் என்ன? மெய்க்கு இணைச்சொல் என்ன? நெய்யா? மெய்க்கு இணைச்சொல் என்ன? சத்தியம். 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 வெரி குட் ஆன்சர். சத்தியம். அப்ப தேவன் நம்மிடத்துல
தேவன் யார்? அவர் உண்மையுள்ளவர். அப்ப உண்மையுள்ளவர் என்றால் அது என்ன சொல்லலாம்? சத்தியம் உள்ளவர். அப்படித்தானே? தேவன் நம்மிடத்துல என்னத்தை எதிர்பார்க்கிறார்? உண்மை எதிர்பார்க்கிறார். உண்மை எங்கே இருக்கிறது? சத்தியத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த சத்தியம் இல்லை என்றால் உண்மை இருக்காது. உண்மை இல்லை என்றால் பொய் தான் இருக்கும். பொய்க்கு தலைவனும் பொய்க்கு தேவனும் யாரா இருக்கிறான்? வாசியங்கள். பொய்க்கு தலைவனும் பொய்க்கு தேவனும் யாரா இருக்கிறான்? யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்பொழுது கவனிங்கள். இந்த வார்த்தையிலே நாம் வாசித்ததை கவனத்தில் கொள்ளுங்கள். பொய்யும் பொய்க்கு பிதாவும் யார்? பிசாசு. அப்போ ஒரு கிறிஸ்தவனாயிருக்கலாம், ஒரு போதகராயிருக்கலாம், அல்லது யாராயிருக்கலாம். பொய்யில் நடப்பார்கள் என்றால் அவர்கள் தானாகவே வழிந்து பிசாசுடைய பக்கமாய் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனம். கவனிக்கிறீங்களா? அது யாராயிருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது என்ன? தேவன் எதிர்பார்ப்பது உண்மையை. உண்மைதான் சத்தியம். சத்தியம் யாரிடத்தில் இருக்கிறது? சத்தியம் யாரிடத்திலே இருக்கிறது? வாசியங்கள். 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. என்னையாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஓகே, கவனிச்சுங்களா? சத்தியம் யாரிடத்தில் இருக்கிறது? இயேசுவிடத்திலே மட்டும்தான். இயேசு இல்லாமல் வேறு எங்கேயும் இல்லை. எனவே நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும், முழுமையாய் பின்பற்ற வேண்டும். ஏன்னா இயேசு மட்டும்தான், அவருக்குள்ள மட்டும்தான் சத்தியம் இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு எதிராளி பொய்க்கு பிதா. பொய்க்கு பிதாவுக்கு எதிராளி சத்தியம். கவனிங்க. அப்படி என்றால் சத்தியம்தான் எங்களை மாற்றும். சத்தியம்தான் ஒரு மனிதனை மாற்றும். சத்தியம் இல்லாமல் தான் இன்றைக்கு மாற்றம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் சத்தியத்தையும் கேட்கிறோம், பொய்யையும் கேட்கிறோம், மெய்யும் கேட்கிறோம், பொய்யும் கேட்கிறோம். எனவேதான் எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லை. ஏன்னா ஒரு சத்தியத்துல ஒரு போதகருடைய கோட்பாட்டுக்குள்ள நாம் இல்லையே. பல பேருடைய வார்த்தைகளை கேட்கிறோம், பல பேருடைய காரியங்களை கேட்கிறோம். இப்ப நாம் நினைக்கிறோம் என்னென்றால், ஒரு 10 பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு விட்டால் நாம் பரிசுத்தமாகலாம்னு நினைக்கிறோம். ஒரு 20 ஜெப கூட்டங்களிலே ஜெபத்திலே கலந்து கொண்டால் நமக்கு ஒரு திருப்தி அளிக்கிறது. இவ்வளவு கூட்டத்துல கலந்து கொண்டேன், இப்பொழுது நான் திருப்தியா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10 பாஸ்டரோட எனக்கு பழக்கம் இருக்கிறது. அவர்கள் எல்லாருடைய டீச்சிங்கை நான் கேட்கிறேன். இப்படித்தான் உலக போக்கு போகிறது. சில பேரிடத்துல நான் சொல்லுவேன், சிஸ்டர், பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. அண்ணா, ஐயோ நாங்க எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் பாருங்க. இப்ப நான் சொல்ல வாரேன் என்ன, எனக்காக ஜெபிங்கள். சரி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம் என்று சொல்வதுதான் சரியான பதில். அவர்கள் என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், உலகத்துல இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், பாசுக்காக ஜெபிக்கிறோம் அப்படி என்றார். அவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார்கள். ஆனால் அது தேவன் கேட்பாரா? எல்லாரும் சரியானவர்களா? எல்லாரும் தேவனோடு இருக்கிறார்களா? எல்லாரும் சத்தியத்துக்குள்ளே தான் இருக்கிறார்களா? சத்தியத்தை போதிக்கிறார்களா? அல்லது பொய்யோடு கலந்து இருக்கிறார்களா? இதை கவனிக்க தவறுகிறார்கள். கவனியுங்கள். அடுத்து சொல்லுவார்கள்,
பெருமையாய் பேசுவார்கள் சில விசுவாசிகள். எங்களுக்கு நிறைய பாஸ்டர் தெரியும், அவரை தெரியும், அவரோட பழக்கம் இருக்கு, அவருடைய டெலிபோன் நம்பர் எல்லாம் இருக்கு, அவரோட ஐக்கியம் இருக்கு. மற்றும் ஒரு விஐபி பாஸ்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் யாரும் கூட்டங்களுக்கு வந்தால், பெரிய கூட்டங்கள் நடந்தால் ஓடி போய் செல்ஃபி எடுக்க, அவரோடு போட்டோ எடுக்க எவ்வளவு தீவிரம் காட்டுகிறார்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் இருந்தேன். ஆனால் சத்தியத்தை அறிந்த பிறகு இதுல எல்லாம் நான் நாட்டம் கொள்வதில்லை. கவனிங்கள், ஃபாதர் பெக்மான்ஸ் அவர்களோடு அவர் எனக்காக ஜெபம் பண்ணினார் என்ற CD அவர் தான் முதலாவது பிளஸ் பண்ணி ஜெபித்தது. என்னுடைய புக்கு முதலாவது பிளஸ் பண்ணி டெடிகேட் பண்ணினது அவர் தான். அவர் எனக்கு தோல்ல கையை போட்டுக்கொண்டே அவர் ப்ரேயர் பண்ணினார் ஓப்பனிங்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு பெருமையா இருந்தது கடந்த நாட்கள்ல. அப்படி இந்த பெரிய பெரிய ஆட்களோட இருந்து போட்டோ எடுப்பதில் சரியான மகிழ்ச்சி, சந்தோஷம். அது தவறு இல்லை. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், அது ஒரு பெருமையா நினைக்கிறோம். சரி, ஒரு ஞாபகத்துக்காக நம்ம எடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் அது பெருமைக்குரியதாய், அது ஏதோ ஒரு பரலோக பொக்கிஷம் மாதிரி அப்படி நினைக்கிறோம். கடந்த நாட்கள் ஒரு நியூஸை பார்த்தேன். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே 25,000 பேர் உட்காரத்தக்கதாய் ஸ்டேடிய ஸ்டைலில் ஒரு பெரிய திருச்சபை கட்டப்பட்டு அதை டெடிகேட் பண்ணியிருக்கிறார்கள். குழுகுழுண்டு இருந்து அதை ஜெபிக்கிற சபை என்று சொல்லி அறிமுகப்படுத்தினார்கள். மற்றும் அதிலே இன்னொரு வார்த்தை பகிரப்பட்டது. அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அவர் சொல்லும் போது, இதெல்லாம் படித்தவர்கள், பெரியவர்கள், திறமசாலிகள், அறிவாளிகள் வந்து இந்த இடத்துல வருவதற்காக நாங்கள் இவ்வளவு கோடி செலவழித்து இதை அமைத்திருக்கிறோம் என்கிறார்கள். அப்படி என்றால் அங்கு ஏழைக்கு இடம் இல்லையா? ஏழையானவன் தான் உண்மையாக ஆண்டவரை பிடித்துக் கொள்வான். உங்களுக்கு தெரியுமா? பணக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை போன்று அரிது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே பயணிக்கிறது? பிரியமானவர்களே, அன்பான போதகர்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் நீங்கள் சிந்திக்கிறீர்களா? ஏதோ ஒரு பெரிய கூட்டம் என்றா ஓடி போய் விடுகிறார்கள். ஆனால் அங்கே சத்தியம் இருக்கிறதா? அங்கே உண்மை இருக்கு. சத்தியம் இல்லை என்றால் அங்கே பொய் தான் இருக்கிறது. பொய்க்கு தலைவன் யார்? பேய் தான் இருக்கிறார். அதுல எந்த சந்தேகம் இல்லை. இன்னைக்கு சில இடங்களிலே நான் போய் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கும்போது பாஸ்டர்ஸ்மார் அவர்களால் கிரகிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்? அவர்களுக்கு தெரியாது, சத்தியமே தெரியாது, வசனத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் எங்களை தேவன் இந்த சொற்ப ஜனங்களாகிய, இந்த கொஞ்ச ஜனங்களாகிய எங்களை இந்த அதிகாலை வேளையிலே சத்தியத்தை கேட்கும்படி உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் கேட்பதும் கேட்காவிட்டாலும், நடப்பதும் நடக்காவிட்டாலும் அது உங்களுடைய சாய்ஸ். ஆனால் தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தேவன் உங்களோடு சத்தியத்தில் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சில பேர் பாருங்க, வருவாங்க போவாங்க, அவர்களுக்கு எல்லாம் ஒன்றுதான், பொய்யும் ஒண்ணுதான், மெய்யும் ஒன்றுதான், ரெண்டும் கலந்து சாப்பிடுகிற ஒரு போக்குத்தான். அப்படி அல்ல பிரியமானவர்களே, அப்படி அல்ல. சத்தியம் என்றால் சத்தியத்துக்காக ஜீவனையும் கொடுத்த இயேசு, சத்தியத்துக்காக ஜீவனையும் கொடுத்த அப்போஸ்தலர்கள், சத்தியத்துக்காக ஜீவனையும் கொடுத்த மிஷனரிகள் எங்களைப் போல வாழவில்லை. இந்த பச்சொந்தித்தனமாய் வாழவில்லை, இந்த விளாங்கு மீனாய் வாழவில்லை. மீனுக்கு மீனாய், பாம்புக்கு பாம்பாய் வாழ்கின்ற அந்த விளாங்கு போன்றவர்களாய் வாழவில்லை. பச்சோந்தி, சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் நிறங்களை மாற்றுகின்றதாய் வாழவில்லை. யோசித்து பாருங்கள், கவனியுங்கள், வாசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். இயேசு யார்? சத்தியம்.
இயேசுவை ஒரு முறை ராஜாவாக பிடித்து கொண்டு போய் ராஜாவாக்குவதற்காக அநேகர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை தேடினார்கள். ஆனால் அவர் மறைந்து போனார். ஏன்? இந்த பொய்யான மனிதர்கள் மத்தியில தான் ராஜாவா இருக்க விரும்பவில்லை. பிலாத்து கேட்கிறான், நியாய தீர்ப்பு நாளிலே அவன் அந்த இயேசு கிறிஸ்து எங்க நியாய விசாரணைக்கு கொண்டு போன போது விசாரித்து பார்த்த போது இவரிடத்துல எந்த விதமான தவறும் இல்லை என்பதை அங்கே மக்களுக்கு சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு வார்த்தை கேட்கிறான் பிலாத்து இயேசுவை பார்த்து, நீர் யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். அப்பொழுது இயேசு சொன்னார், ஆம், நான் ராஜா தான். நான் சத்தியத்தை கொடுக்க வந்த ராஜாண்டார். சும்மா அந்த பொய் அரசியலை நடத்துவதற்கு வந்த ராஜா இல்ல, மெய் அரசாட்சியை உண்டாக்குவதற்காக வந்த ராஜா இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. மெய்யான ராஜ்யம், நித்திய ராஜ்யத்தை அமைப்பதற்காக வந்த ராஜா. என்னை உங்களை நித்தியத்துக்கு கொண்டு போவதற்குத்தான் சத்தியம் என்னும் ஒரு பாதையை உங்களுக்கு தந்திருக்கிறார். நித்தியம் எப்பொழுது கிடைக்கும்? சத்தியத்தினால் கிடைக்கும். ஆகவே எல்லாம் ஒன்றென்று நீங்கள் கருதுவது தவறு. ஒருவேளை அறியாமையுள்ள காலங்களில் அப்படி நாம் நடந்திருக்கலாம். சோ அறிய வருகின்ற பொழுது சத்தியத்தை மாத்திரம் நாம் பின்பற்ற வேண்டும். சத்தியத்தை மட்டும் நாம் கை கொள்ள வேண்டும். பொய்யை ஒதுக்க விட வேண்டும், புறம் தள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். எல்லா போதனையும் ஒன்றல்ல. எல்லா போதனையும் எங்களை நித்தியத்துக்கு நேராக நடத்தாது. அல்லது வசனத்தை நாம் வாசித்து விட்டால் மட்டும் போக முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்க. இந்த வசனம் நான் சொல்லி கொடுத்திருக்கிற எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனா அதுக்குள்ள சத்தியம் என்றால் என்னவென்று தெரியாது. அந்த பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்னன்னு கேட்கிறான். பிலாத்து அது நியாய விசாரணையில இருக்கிற அந்த ஒரு நியாயாதிபதி கேட்கிறான், சத்தியமானது என்ன அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா சத்தியம் தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, வேதபாரர்களுக்கு தெரியாது, அந்த பரிசேயர் சதுசேயருக்கு தெரியாது, பிரதான ஆசாரியனுக்கு சத்தியம் தெரியாது. ஆனா வசனம் தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், பண்டிகைகள் கொண்டாட தெரியும், ஆராதனைகள் நடத்த தெரியும், மோசையினுடைய ஆசனங்களில் உட்கார தெரியும். என்ன தெரியாது? சத்தியம் தெரியாது. இன்றைக்கும் அதே நிலைமைதான் காணப்படுகிறது. ஜனங்கள் அலைந்து திரிகிறார்கள். இதைத்தானே நாம் பார்த்தோம். ஒரு வசனம் பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா 5:13 ஞாபகம் இருக்கிறதா? இருக்கு பாஸ்டர். வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். பார்த்தீர்களா எந்த நிலையில இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது? ஏசாயா தீர்க்கதரிசியினூடாக அறிவிக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த வசனத்துடைய வியாக்கியானம் தெரியுமா? ஆழமான சத்தியம், கடிந்து கொள்ளுதல் மட்டும்தான் உங்களை கூர்மையுள்ள யந்திரமாக மாற்றும். ஒரு மனிதனை கூர்மையுள்ள யந்திரமாக மாற்ற வேண்டும் என்றால் ஒன்றுக்கும் உதவாத இரும்பு, மண்ணுக்குள்ளே கிடந்த அந்த இரும்பு கொள்ளனுடைய கைக்கு வர வேண்டும். இந்த கொள்ளன் அந்த இரும்பை நெருப்பிலே போட வேண்டும். நெருப்பானது அந்த இரும்பை பதம் பார்க்க வேண்டும். அதன் பின்பு கொள்ளன் சம்மட்டியால அடித்து நெளித்து அது அவனுடைய விருப்பப்படி அந்த பாத்திரத்தை
அந்த கருவியை உருவாக்க வேண்டும். இதுதான் அம்மா, இதுதான் ஐயா சத்தியம். இன்னைக்கு எங்கே எங்கே ஒரு உருவாக்குகின்ற பட்டறையாக சபைகள் இருக்கிறது? உருமாற்றுகிற பட்டறையாக எங்கே சபைகள் இருக்கிறது? கண்டுபிடித்தீர்களா? யோசித்து பாருங்கள். ஏதோ சபைக்கு போறோம், அவ்வளவுதான். ஒரு மாற்றமும் இல்லை. எத்தனை வருஷம் போறோம்? 15 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். என்ன மாற்றம்? இல்ல, ஒரு மாற்றமும் இல்லை. என்ன காரணம்? என்ன காரணம்? சத்தியம் அங்கே இல்லை. சத்தியம் இல்லாத இடத்துல விடுதலை அங்கே இல்லை. இது நான் உங்களுக்கு தருகின்ற அந்த வேத பாடம் தி ஹையஸ்ட் ஸ்டடி. இது பிரைமரி கிடையாது. அதனால ஒருவேளை உங்களுக்கு எப்படி புரியுதோ எனக்கு தெரியாது. நிச்சயம் தேவ ஆவியானவர் உங்களை புரிய பண்ணுவார், விளங்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் யார்? இயேசு. இயேசு இல்லாத திருச்சபை சபையா? இயேசு இல்லாத ஒரு ஊழியனா? இயேசு இல்லாத ஒரு ஊழியமா? இயேசு என்று சொல்ல வருகிறது என்ன? வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம் வாசியுங்கள். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். 17. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ரைட். நியாயப்பிரமாணம் அதுதான் பழைய உடன்படிக்கை. கிருபையும் சத்தியமும் தான் புதிய உடன்படிக்கை. இன்றைக்கு நிறைய பேர் பழைய உடன்படிக்கையவே போதித்து 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 மக்களுக்கு பிரயோசனமற்ற ஒரு காரியத்தை செய்கிறவர். நியாயப்பிரமாணம் யாரையும் விடுதலையாக்குவதில்லை என்று பவுல் தன்னுடைய நிருபத்தில் அதிகமாக எழுதியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலே யாரும் விடுதலையாக்கப்படுவதில்லை. அப்ப எதனால விடுதலையாக்கப்படுகிறார்கள் சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படி என்ன அது சரியா? வேதத்தின்படி சொல்லுங்க. சத்தியத்தினால். வெரி குட். சத்தியத்தினால். சத்தியம் வசனம் அதானே சொல்லுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். நியாயப்பிரமாணத்துல விடுதலை இல்லை. நியாயப்பிரமாணம் இயேசுவுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. அதான் பழைய உடன்படிக்கை. இப்ப இன்னைக்கு பழைய உடன்படிக்கைக்குள்ளேயே இருந்து கொண்டு இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? நாங்கள் பரலோக ராஜ்யம் போய்விடுவோம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு பழைய உடன்படிக்கை எது, புதிய உடன்படிக்கை எது தெரியவில்லை. சத்தியம் எது, நியாயப்பிரமாணம் எது, எல்லாம் கலந்து எல்லாம் உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேன். நீங்க எல்லாருடைய பிரசங்கத்தையும் கேட்பீங்கன்னா கலந்து இந்த டீ போட்டது போல, டீயில இருந்து ஒன்றே ஒன்று பிரிக்க முடியாது போல சிக்கி மாட்டி விடுதலை இல்லாமல் தவிப்பீர்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். என்னுடைய போதனை அல்ல, கிறிஸ்துவின் போதனை இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தில் தங்கியிருக்கின்ற யாரும் விடுதலையாக்கப்பட முடியாது. புதிய உடன்படிக்கையை சார்ந்திருக்கிறவர்கள் மட்டும்தான் விடுதலையாக்கப்பட முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. 2 பிரமாணங்கள், 2 உடன்படிக்கைகள். புதிய உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தையே சொல்லி சொல்லி இந்த வரலாறு சொல்லி மோசே இப்படி இருந்தார், தாவீது இப்படி இருந்தார், கோலியாத்து இப்படி இருந்தார், அதையே சொல்லி சொல்லி அதிலேயே காலத்தை கடத்தி எரிகோவை இடிப்போம் வாருங்கள், செங்கடலை பொழப்போம் வாருங்கள், இப்படியெல்லாம் மனுஷரை உசுப்பேத்தி அந்த வாழ்க்கையில ஒரு மாற்றமே இல்லை. நன்றாக பாடல்களை பாட கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நன்றாக வல்லமை வரங்கள் என்று சொல்லி அதை அனுபவிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக வேதத்தை வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
வேதத்தின்படி வாழ்வதற்கு இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்ன? சத்தியம் இல்லை. சத்தியம் இருந்தால் தானே விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? Praise you God. Hallelujah. வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியதில்லையே. பார்த்தீர்களா? அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டியது இல்லை அல்லவா? 8வது வாசிங்கம்மா. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. ஆமென். இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை என்னவா ஏற்படுத்தும் காலம் வரும். கவனிச்சிங்களா? அப்படி என்றால் புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? புதிய உடன்படிக்கை என்பது என்ன? லூக்கா 22:19 வாசிங்க. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தொடர்ந்து போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். 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 கவனிச்சிங்களா? பழைய உடன்படிக்கை என்ன செய்கிறது? புதிய உடன்படிக்கை என்ன செய்கிறது? பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை சத்தியம். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் அந்த தூய இரத்தத்தினால் பண்ணப்பட்ட உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, அதுகளினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. நீங்கள் இன்னும் மேலதிகமாக அறிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் என்னோடு தொடர்பு கொண்டு, இதை எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியாது. இது நான் பாட்டாய் பார்க்கிறோம். கண்டினியூவா நீங்க இதுல பங்கெடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த விளக்கம் தெரியும். ஒரு நாளைக்கு வருகிறது, ஒரு நாளைக்கு வருவதில்லை, நினைச்சால் வருவது, நினைத்தால் வராமல் விடுவது என்றால் நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். ஒரு டெடிகேட், ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் இதை கற்றுக்கொண்டால் மட்டும் முழுமையான சத்தியத்தினால் உங்களை தேவன் விடுதலையாக்குவார். நமக்கு பூர்ண விடுதலை கிடைக்கும். யோசித்து பாருங்கள். புதிய உடன்படிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது சொல்லுங்க. புதிய உடன்படிக்கை எங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது? எப்படி? கிறிஸ்துவின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். 13வது வசனம் வாசிங்கள். எபிரேயர் 8:13. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை 13 புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் போதும். இப்ப கவனிங்க, எல்லாரும் கவனமடங்க. புதிய உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழசா போச்சு. பாத்தீங்களா? அதான் பழைய ஜீவியம், பழைய வஸ்திரம், பழைய உடன்படிக்கை. பழசா போச்சு. இப்ப நமக்கு தேவையானது எது? இப்ப நாம் எந்த உடன்படிக்கைக்குள்ள வர வேண்டும்? எந்த வஸ்திரத்தை உடுத்த வேண்டும்? எந்த வாழ்க்கை வாழ வேண்டும்? புது உடன்படிக்கை என்று அவர்கள் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போகும் காலம் சமீபித்திருக்கிறது. கவனிச்சிங்களா?
இப்பொழுது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்து வாசியுங்கள். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல. என்னவாம்? வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தத்தினால் அல்ல. இதுதான் நியாயப்பிரமாணம். திரும்ப சொல்லுகிறேன், வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பை உண்டு பண்ண. இப்ப இதுக்கு பிறகு என்னத்துக்கு நம்ம ஆடடிக்கணும் மாடடிக்கணும்? ஆனா போதித்து கொண்டிருக்கிறார்களே ஐயா, கவலையா இருக்கிறது. சாதாரண ஒரு குறைவுள்ள மனுஷனாய் எனக்கே கவலை என்றால் சம்பூர்ணமுடைய அந்த தேவனுக்கு எப்படி கவலையா இருக்கும்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு கொடுத்ததின் பிறகு இனி ஒரு பலி தேவையா? இனி ஒரு ஆட்டுக்குடி தேவையா? இனி ஒரு இளங்காடை தேவையா? யோசித்து பாருங்கள். தவறான போதனை போதித்துக் கொண்டு அதிலே உழண்டு கொண்டிருக்கிற மக்களை, மக்கள் அல்ல தேவ ஊழியர்களை என்ன சொல்லலாம்? சொல்லுங்க, என்ன சொல்லலாம்? வாசிப்போம். எபிரேயர் 9:13 நான் வாசிக்கிறேன். கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்களின் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தியுண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால். கவனிங்க, அது அப்ப பழைய உடன்படிக்கையில நியாயப்பிரமாணத்துல அது பரிசுத்தமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அப்படி படுத்துமானால், நல்ல கவனம் எடுக்கணும், அறகுறையா கேட்டுட்டு தவறாய் புரிந்து கொள்ளாதீர்கள். படுத்துமானால் 14 நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியில் இருந்து சுத்திகரிப்பதற்கு எவ்வளவு நிச்சயம்? கவனிக்கிறீங்களா? எவ்வளவு நிச்சயம்? ஆமென். சாதாரணமா இந்த ஆட்டுக்கடாவினுடைய இரத்தமும் அந்த சாம்பலும் ஒரு மனுஷனை சுத்திகரிக்கும் என்றால், நித்திய மீட்பு உண்டு பண்ணின பரிசுத்த இரத்தம், இயேசுவின் ரத்தம் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யும் என்று யோசித்து பாருங்கள். ஆனா இன்றைக்கும் நியாயப்பிரமாணத்தின் போதர்கள் அந்த பழைய உடன்படிக்கையை போதித்து போதித்து புதிய உடன்படிக்கையை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. பழைய உடன்படிக்கை எதை குறிக்கிறது? மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை குறிக்கிறது. புதிய உடன்படிக்கை எதை குறிக்கிறது? சத்தியமாகிய இயேசுவை குறிக்கிறது. அவை எதுனால உங்களுக்கு விடுதலை ஆகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வருஷந்தோறும் கொண்டு போய் பழி செலுத்துவார்கள். சமாதான பழி, பாவ நிவாரண பழி, போஜன பழி, இப்படி ஒவ்வொரு பழிகளையும் செலுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஒவ்வொரு பழிகளையும் அவர் செலுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பாவம் மாறினதா? அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் மாறினதா? அந்த பிரதான ஆசாரியனுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்ததா? அந்த வேதபாரகர், அந்த போதகர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்ததா? ஏன் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் இருந்ததா? கடந்த நாட்களை பார்த்தோம். அவர்கள் எங்கே இருந்தார்கள்? எங்கே இருந்தார்கள்? யோசித்து பாருங்கள். யோவான் 8 நாம் அதிகமாய் வாசித்தோம். எங்கே இருந்தார்? அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியா இருந்தால் ஏன் என்னை பகைக்கிறீர்கள்? அடுத்தது சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு பதிலடி கொடுக்கிறார்கள், நாங்கள் எதற்கு அடிமையா இருக்கிறோம்? நாங்கள் யாருக்கும் அடிமையா இல்லை.
நாங்கள் தேவனுக்கு மட்டுமே அடிமை, எங்களுக்கு ஒரே பிதா உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு சொன்னார், நான் என் பிதாவின் சித்தத்தை செய்கிறேன், நீங்களோ உங்கள் பிதாவின் சித்தத்தை செய்கிறீர்கள். இதெல்லாம் கடந்த நாட்களை பார்த்த வசனம். திரும்ப ரிமெம்பர், ஒரு ஞாபகத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்களோ உங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறீர்கள், நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறேன். யோசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் எந்த பிதாவை ஆராதித்தார்கள்? உங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கு நியாயப்பிரமாண போதகர்களும் நியாயப்பிரமாண திருச்சபைகளும் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறவரும் யாரோடு ஒட்டி கொண்டிருக்கிறார்கள்? பிசாசோடு. நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இதுதான் நிதர்சனம். அப்ப அந்த இடத்துக்கு நீங்க போய் ஆமென் சொல்லி அல்லேலூயா சொல்லி கொண்டு எப்படி அம்மா தேவனை உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்க முடியும்? எப்படி ஐயா உண்மையோடு ஆவியோடு ஆராதிக்க முடியும்? சத்தியத்துக்காக உயிரையும் கொடுத்தவர்கள் இந்த பூமியிலே இரத்த சாட்சியாய் அவருடைய ரத்தம் பேசிக்கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆபேலுடைய ரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எப்படி பேசுகிறது? இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் இரத்த சாட்சியா மரித்ததன் காரணம் என்ன? உலகத்தோடு ஒட்டி கொண்டிருந்தால், அந்த யூதர்கள் சொல்வது மெய்தான் என்று ஆமென் அல்லேலூயா தலை சாய்த்திருந்தால், எதற்கு அவர்கள் பாடுபடுகிறார்கள்? எதற்கு அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள்? எதற்கு அவர்கள் வாளால் வெட்டப்பட்டார்கள்? எதற்கு சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள்? இன்றைக்கு நாம நோக்க கூடாது, ஒருவருடைய பகைக்க கூடாது. எல்லாரும் வேணும், கள்ளனும் வேணும், நல்லவனும் வேணும், சத்தியம் வேணும், பொய்யும் வேணும் என்ற இந்த போக்கு, நாம் இப்படி போற போக்கு சரியா? நிதானித்து பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தருக்கு நாம் கணக்கு கொடுக்கணுமா இல்லையா? யோசித்து பாருங்கள். இயேசுவின் வருகையில நாம் போக முடியுமா? இப்படிப்பட்ட ரெட்ட வேடம் போடுகிறவர்கள், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்கிற இயேசுவின் வருகையில போக முடியுமா? அவர்கள் மனவாட்டியா இருப்பார்களா? சிந்தித்து பாருங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும்னா சும்மா வசனமா சொல்றது. சத்தியம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சும்மா வசனத்தை சொன்னா சரி வந்துருமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கிறார்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கன்றார்கள். அம்மா ஐயா, நான் சத்தியம் தெரிந்து போதிக்கிறேன், விசுவாசத்தில் அறிக்கை செய்த ஒன்றுமே நடக்காது. உங்களுக்கு தெரியுமா? இதோ நான் இதுக்கு ஆதாரம் தருகிறேன். தவறான போதனை, கட்டளை இடுங்கள், அறிக்கை செய்யுங்கள் என்றாங்க. விசுவாசத்துல வசனத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தா சரி வருமா? அப்ப வசனத்தின்படி வாழ வேண்டாமா? அவர்கள் வசனத்தின்படி வாழ சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. வசனத்தில் அறிக்கை செய்யும் உங்களுக்கு அற்புதம் கிடைக்கும் என்பதுதான் இவனுடைய போதனைகள். வேதம் என்ன சொல்லுகிறது? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். யாக்கோப்பு 2வது அதிகாரம் 19வது வசனம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கேக்குதா? ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. சரி, இப்ப கவனிங்க, நான் வாசிக்கிறேன். 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. வீணான மனுஷனே, கிரியில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கவனிச்சிங்களா? இப்ப இந்த இடத்துக்கும் இன்றைய ஊழியத்தையும் கொண்டு வருவோம். ஆபிரகாமுடைய நிகழ்வும் இன்றைய ஊழியத்தையும் நாம் ஒப்பீடு செய்து பார்ப்போம். சரியா? இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்ப இந்த காலத்துல ஆபிரகாம் ஒரு சபையில இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். ஒரு விசுவாசிகளின் சபையில இருக்கிறார். இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளைகளா இருந்த போது தேவன் இந்த பிள்ளையை கொடுத்தார், ஈசாக்கு கொடுத்தார்.
கடந்த காலத்தை விட்டுவிட்டு சமகாலத்துல இருப்பதாக நாம் ஒரு கற்பனையை பார்ப்போம். கவனிங்க. இப்ப ஆபிரகாம் இருக்கிறார். இப்ப ஆபிரகாமை கூப்பிட்டு தேவன் என்ன செய்வார்? தேவன் என்ன செய்கிறார்? நீ ஈசாக்கை பலியிடு என்று சொல்லுகிறார். இப்ப இந்த ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும்? பாஸ்டர் இடத்துல கேட்க வேண்டும். பாஸ்டர் இடத்துல கேட்கும்போது, ஐயா பாஸ்டர், என்னுடைய மகன் ஈசாக்கை ஆண்டவர் பலியிடும்படி எருசலேம் கொண்டு போய் சொல்லுகிறார். ஐயா நீங்க ஜெபம் பண்ணி அனுப்பி விடுங்க, நான் எருசலேம்ல போய் பலியிட போறேன் அப்படி என்று அந்த பாஸ்டர்கிட்ட இந்த ஆபிரகாம் ஆகிய விசுவாசி கேட்டால் அந்த பாஸ்டர் என்ன சொல்லுவார்? சொல்லுங்க, சொல்லுங்கோ. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ளீஸ் ஆன்சர். என்ன எல்லாரும் மௌனமாயிட்டீங்க? கேக்குதா? ஆமா கேக்குது சார். சொல்லுங்க, அந்த பாஸ் என்ன சொல்லுவார்? வேண்டாம், பிள்ளைய போயா பள்ளியிட போறீங்கன்னு சொல்லுவாரு பாஸ்டர். வேற வேற உனக்கு கொடுத்ததே 100 வயசுக்கு பிற்பாடு பிள்ளையா, இதுல வேற நீ இப்ப பலியிட போறீங்க. ரைட், கரெக்ட். வேற இன்னும் கருத்துக்கள் வரட்டுமே. பிள்ளை இல்லாம இருந்த எனக்கு பிள்ளைய கொடுத்தார், ஆனா இதையும் விளக்குறதான்ற ஒரு அவருக்குள்ள வந்திருக்கும். இல்ல இப்ப மெயின் பாஸ் என்ன சொல்லுவார்? இப்ப பாஸ் தானே இப்ப ஆலோசனை கேட்கிறார். சார் பிரைஸ்ல சொல்லுங்க. அந்த ஊழியக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, ஆண்டவர் என்கிட்டே சொல்லல, அது எப்படி உன்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு கேட்பாரு. அதுக்கும் சரியான பதில் தான். ஓகே ஓகே, பாத்தீங்களா, ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்துல நம்ம ஆராயிரும். வேற வேற சொல்லுங்க. பரவாயில்ல, தவறா இருந்தா பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்லை. பாருங்க, ஒரு கருத்துக்களை சொல்லும் போது சில கருத்து அது சமகாலத்துல அது இப்படி நடக்கிறது என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கும். வாசி சொல்லுங்க. பாஸ்டர் சொல்லியிருக்கார், அவசரப்படாத நானும் ஒரு ஜெபம் பண்ணிட்டு உனக்கு சொல்றேன். வெரி குட் வெரி குட். சரி, அவசரம் ஆண்டவர் போக சொல்றார், இவர் அவசரப்படாது தாமதிக்கிறார். பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. அடுத்த அவசரப்படாத, நான் உபவாசம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ரைட். வேற இன்னும் நிறைய பேர் இருக்கிறீங்களே. நரபலி கேட்கறது நம்மட ஆண்டவர் இல்ல, நீ பிசாசுல சத்தத்தை கேட்டு வந்திருக்கிற. வெரி குட் வெரி குட். பாத்தீங்களா, உண்மையா இது ஆராயிறது நல்ல விஷயம். இப்ப பாச சொன்னது மாதிரி இது பேய் தான் சொல்லி இருக்கணும், என்ன இது ஆண்டவர் அப்படி எல்லாம் சொல்லி இருக்க மாட்டார் என்று அவரை மடக்கி வச்சிருக்கார் அந்த பாஸ்டர். சரி, வேற இன்னும் இருக்கு. இன்னும் பாருங்க, நல்ல நல்ல கருத்துக்கள் வருகுது. சொல்லுங்க. ஏன்னா நாம் எல்லாரும் ஃபீல்டுல இருக்கிறவங்க தானே, ஒவ்வொரு கருத்துக்கள் நமக்கு இருக்கு தானே. சொல்லுங்க, நல்ல கருத்துக்களை சொல்றீங்க. நேரம் தானே போகுது, ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? நான் தேவைக்குத்தான் கேட்கிறேன். நிறைய கருத்துக்கள் பரிமாறுறது நல்லது. சொல்லுங்க, இன்னும் ஒரு ஆள் சொல்லுங்க, முடிச்சிருவோம். இருக்கிற ஒரு பிள்ளைய நீ பழிக்கிட்டு என்ன தலைமுறை இல்லாம போயிடும், அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாதுன்னு சொல்லிட்டு. வெரி குட் வெரி குட். ஐயோ, உனக்கு தலைமுறை பரம்பரை எல்லாம் இல்லாம போயிரும், அவசரப்படாடா என்றதில். அப்ப இப்ப நான் இந்த கேட்ட கேள்வியில சமகாலத்துல இருக்க ஊழியத்துல நாம என்ன செய்ய முடியும்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? சொல்லுங்க. எல்லாரும் அண்மையும் பண்ணி சொல்லுங்க. இந்த குழப்பத்துலதானே நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த குழப்பத்தினாலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன்? சரியான சத்தியம் தெரியவில்லை, உண்மையை புரிந்து கொள்ளவில்லை.
உண்மை தெரியவில்லை. ஆகவே ஆளுக்கு ஒரு கருத்து, ஆளுக்கு ஒரு போதனை. நான் முடிவா ஒன்று சொல்லட்டா? நான் சொல்லட்டா? பாஸ்டர் என்ன சொல்லியிருப்பாரு? நீங்க நிறைய கருத்துக்களை சொன்னீங்க. நான் ஒன்று சொல்லட்டா? நானும் சொல்றேன் என்ற கருத்தை. உடனே அவர் சொல்லியிருப்பார், சரி பரவாயில்ல, ஆண்டவர் சொன்னாரா, ஓகே, வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆபிரகாம் வா, தம்பியை கூட்டிக்கொண்டு வா, தம்பி முன்னுக்கு வா. ரைட். ஆபிரகாம் நீ தம்பி மேல கையை வை, ஈசாக்கு தம்பி மேல கை வை, நானும் கை வைக்கிறேன். இப்பொழுது நாம ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? நான் அதை கொஞ்சம் கற்பனையில சொல்லி பார்ப்போமா? எப்படி ஜெபிப்பார் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் விசுவாசத்தை கூறுகிறேன். இந்த ஆபிரகாமுக்கு நீ சொன்னீங்க பலியிட சொல்லி, இப்பொழுது நான் விசுவாசத்துல இந்த ஈசாக்கை பலியிடுகிறோம். சொல்லு ஆபிரகாம், சொல்லு பிரதர், சொல்லுங்க பிரதர், விசுவாசத்துல உமக்கு தருகிறோம், பலியிடுகிறோம், தருகிறோம், பலியிடுகிறோம் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க, விசுவாச அறிக்கை செய்யுங்கன்னு சொல்லி கதை முடிஞ்சிருக்கும். ஹலோ, புரியுதா? புரியுது புரியுது. ரைட், கதை முடிஞ்சது. இது இந்த பழியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்ல இல்ல. அப்ப இன்றைய திருச்சபை எங்கே பயணிக்கிறது? இன்றைய போதனைகள் எங்கே பயணிக்கிறது? தேவ சித்தத்துக்கு எதிராய் போதிக்க. பலியிடன்னா பலியிடம் தானேயா வேணும். பிற என்ன மாற்று கருத்து இருக்கு? பிற என்ன விசுவாசத்துல அறிக்கை செய்யற நீ? என்ன விசுவாசத்துல அறிக்கை செய்யற? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? விசுவாசத்துல அறிக்கை செய்தா போதுமா? கிரியையில நடப்பி, கிரியை காட்டு. நீ கர்த்தருக்கா உண்மையா வாழ். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடு, உனக்கு எல்லாம் கொடுப்பாரு. சும்மா விசுவாசத்துல அறிக்கை செய்து உட்கார்ந்து கொண்டு சரி வருமா? ஒரு பரீட்சை எழுத போகிற பிள்ளைய விசுவாசத்துல அறிக்கை செய், அறிக்கை செய், அறிக்கை செய். அவன் அந்த பிள்ளை படிக்க வேண்டாமா? எங்க பிரதர், எங்க பாஸ்டர், எங்க சிஸ்டர் இந்த 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 கிறிஸ்தவம் பயணிக்குது? இதுலதானே ஐயா நிறைய ஜனங்கள் போய் மாண்டு போகிறார்கள். ஏன்னா கஷ்டப்பட தேவையில்லையே, கர்த்தருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. அறிக்கை செய்தா போதும் தானே, அவ்வளவு தானே. பாட்டு படிச்சு அறிக்கை செய்து கத்தி சோத்திரம் பண்ணா போதும் தானே, நடக்கும் தானே. எதுக்கு வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உள்ள சொல்றது விளங்குதா? புரியுதா? இதனாலதான் மக்கள் மத்தியில விடுதலை இல்லை. தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்கள ஒண்ணும் செய்ய தேவையில்லையே. தவறான போதனை தான் நடக்குது. அவங்கள உருவாக்குறது இல்லையே. அவளை கண்டித்து கடிந்து கொண்டு இங்க வாங்க, நீங்க செய்யறது பிழை, தவறு, இப்படி செய்யக்கூடாது, இப்படி வேதம் சொல்லுது, அப்படி அந்த மனுஷனை உருவாக்க வேண்டாமா? அவன் ஒரு பாத்திரமாய் வணைகிற பொறுப்பை யார் இடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? தலைமத்துவத்துல இருக்கிற மக்கள் மதம், தலைமத்துவத்துல இருக்கிற தலைவரிடத்துல அந்த உருவாக்குன்ற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு பாத்திரத்தை, ஒரு விசுவாசியை, ஒரு ஆத்துமாவை எப்படி உருவாக்கணும்? அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த குறைகளை, குற்றங்களை, அவர்களுக்குள்ள இருக்கிற மீறுதல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை சுட்டி காட்டி, கண்டித்து, உணர்த்தி, அவர்களை நிமித்தி அக்கினியில புடமிடுவது போல. இப்ப கேட்டுக்கொண்ட நீங்களே யோசிப்பீங்க, இப்படி எல்லாம் சொன்னா நாங்களே ஓடிடுவோம். ஓடுங்க, ஓடுறாக்கள் ஓடுங்க. தேவனுடைய ஜனம் என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாத நிச்சயத்து இருக்கும் தேவ ஜனங்கள். ஆமென். இந்த பொய்க்காக வார ஜனங்கள் ஓடி போயிரும். போகட்டும் ஐயா, அந்த பொய்யை வைத்து கொண்டு நீங்கள் உங்களால என்ன செய்ய முடியும்? இப்ப பாஸ்டர்ஸ் இருக்கிறீங்க, சில பேர் போனா கவலைப்படாதீங்க. அவன் துரோகம் பண்ணிட்டு போன போயிட்டு போறான். விசுவாசிகளை நீங்க கவனிங்க. துரோகம் பண்ண பாஸ்டர்கிட்ட நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ரெண்டு பக்கம். நான் சொல்ல வர யாரையும் கலகமூட்டவோ கொடுக்கவோ அல்ல. நம்ம நேர்மையா சத்தியத்துல உண்மையா இருக்கணும். நம்ம தேவ ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்காக நீங்க சபைகள்ல அங்கங்க போய் யார்ட்டையும் தேவையில்லாத கதைச்சி ஒரு சண்டை கண்டை பிடிச்சி இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நாம எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள. எப்படி பரிசுத்தப்படுத்த முடியும்?
சத்தியத்தினால் மட்டும்தான் பரிசுத்தமாய் வாழ முடியும். கவனிச்சீங்களா? இன்னைக்கு நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிறது. அப்ப பழைய உடன்படிக்கை என்ன? பழைய போதனைகள், நியாயப்பிரமாண போதனைகள். நியாயப்பிரமாண போதனைகள் என்ன? வேதத்தை வாசிப்பார்கள், பண்டிகை நடத்துவார்கள், ஆலயங்களுக்கு போவார்கள், துதி நமஸ்காரம் எல்லாம் செலுத்துவார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்காது. ஏன்? அந்த வெள்ளாட்டு கடா, இளம் காளையினுடைய ரத்தம் ஒரு மனுஷனை என்ன செய்யாது? பூரணப்படுத்தாது. ஆனால் புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது முற்றிலும் எல்லா பாவத்தையும் கழுவி சுத்தமாக்குகிறது. ஆனா வசனத்தை சொல்லி அறிக்கை செஞ்சா மட்டும் போதாது, கிரியையில விசுவாசத்தை காட்டணும். கிரியையில விசுவாசத்தை காட்டணும். ஆகவே இந்த பொய்யான மாயான உலகத்திலிருந்து இந்த கடைசி நாட்களிலே, வஞ்சிக்கப்படுகிற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தெளிவா வசனத்தை, சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின் பட்சமாய் இருந்தோம் என்றால் தான் நாம் நித்தியத்தை அடைய முடியும். நித்தியம் மட்டும்தான், நித்திய ஜீவன் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், அவமானங்கள், நிந்தைகள், வறுமைகள், வியாதிகள், கடன் தொல்லைகள், இப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியத்துல நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் நம்மை கஷ்டப்படுத்தும். இந்த உலகம் அப்படித்தான். இந்த உலகம் பொல்லாங்கானுடைய கையில விடப்பட்டிருக்கிறது. அவை பொல்லாங்கன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் தேவ ஜனங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. இது எப்ப மாறுகிறது? கொஞ்ச நாள் வாழ்க்கை. இது அனித்தியமான வாழ்க்கை. தேவன் நமக்கு ஒரு நிரந்தரத்தை வைத்திருக்கிறார், நிம்மதியை வைத்திருக்கிறார். அதுதான் தேவராட்சியம். அதான் இயேசு ராஜா ஆட்சி செய்கிற அரசாட்சி. அங்கே எல்லாரும் குடிமக்களாக, பிரஜைகளாக புலம்பெயர்ந்து, இடம்பெயர்ந்து போகின்ற ஒரு இடத்தை நாடி போக வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நமக்கு வேத வசனத்தை தந்திருக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நமக்கு சத்தியத்தை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தவறான புரிதல் இருந்தால் நீங்கள் என்னிடத்துல கேட்டுக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் அடுத்த ஸ்டடிக்கு வாங்க. இதனுடைய தொடர்ச்சி தொடர்ந்தும் பார்க்க போகிறோம், தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைய ஸ்டடி உங்களுக்கு பிரயோசனமா இருந்தால் யாராவது ஒரு ஃபீட்பேக் தர முடியுமா? அது என்னை உற்சாகப்படுத்துவதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக. என்ன இன்றைய ஸ்டடியிலே புரிந்து கொண்டீர்கள்? யாரும் சொல்லலாம்.